Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே நியாய விலைக் கடை கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்களாகியும் திறக்கப்படாமல் உள்ளது ஏன் என கேள்வி எழுந்துள்ளது. காவேரியம்மாப்பட்டியில் தற்போது இடிந்து விழும் நிலையில் உள்ள நூலக கட்டிடத்தில் நியாய விலைக் கடை செயல்பட்டு வருகிறது. அங்கு நியாய விலைக் கடை கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்களாகியும் திறக்கப்படாமல் உள்ளதாக கூறும் மக்கள் வெற்று விளம்பரங்களில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டு புதிய கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உயிரிழந்தவரின் உடலை வாய்க்கால் நீரில் சுமந்தபடி மயானத்திற்கு எடுத்துச் சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. வேதாரண்யம் தாலுகா பஞ்சநதிக்குளம் கிழக்கு தெற்கு காட்டில் சரியான சாலை வசதி இல்லாததால் இடுப்பளவு வாய்க்காலில் தேங்கிய நீரை கடந்துதான் சடலத்தை தூக்கி செல்ல வேண்டிய அவல நிலை இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மயானத்திற்கு செல்ல சரியான சாலை வசதியும் குழாய் பாலமும் மயான கொட்டகையும் அமைத்து தர வேண்டி மாவட்ட ஆட்சியருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் பகுதியில் சாக்கடை மண்ணை கொண்டு சாலை அமைப்பதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். கூடங்குளம் ஊராட்சி நிதியிலிருந்து சாலைகள் அமைக்கப்பட்டு வரும் நிலையில் காந்திநகர் பகுதியில் மண் கொட்டப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் சாக்கடை வாய்க்கால்களிலிருந்து அள்ளப்பட்டுள்ளதால் பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே அந்த மண்ணை அகற்றிவிட்டு சுத்தமான மண்ணை கொண்டு சாலை அமைக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ள அப்பகுதி மக்கள் தரமற்ற மண்ணை பயன்படுத்திய ஒப்பந்ததாரர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசின் உள்ளாட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ரோடு போட்டு தர சொல்லி கேட்டிருந்தோம். நாங்கள் பல நாளாக போஸ்ட் லைட்டு முட்டளவு தண்ணியில் கூட நாங்கள் இருந்திருக்கோம். அது ரோடுக்கே போட்டு கேட்டதுக்காக வேண்டி இந்த மண்ணை அடிச்சு கொண்டு எங்களுக்கு சாக்கடை மண்ணை அடிச்சு கொண்டு ரோடு போட்டு தர்றது. எங்களுக்கு இந்த ரோடும் வேண்டாம், உடனடியாக இந்த மண்ணை அகற்றிட்டு நல்ல மண்ணை அடித்து ரோடு போட்டுதாங்க. இல்லாட்டி நாங்கள் பழையபடியாக இருந்துட்டு போகிறோம். ஒரு நாள் போஸ்ட் லைட் ஏற்கனவே இருட்டுக்குள்ளே தான் 15 வருஷமாக இருக்கும். குறையும் நாங்கள் அப்படியே இருந்துட்டு போகிறோம். முதல்ல இந்த மண்ணை அகற்றி நல்ல ரோடு போட்டு தரோம். இந்த சாக்கடை மண்ணில் எங்களுக்கு ரோடு அமைச்சு தராண்டாம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 119.53 அடியாக உயர்ந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த மழையின் காரணமாக மேட்டூர் அணையின் நீர்வரத்து 2331 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேலும் அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவை காட்டிலும் அணைக்கு வரும் நீர் கூடுதலாக இருப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 119.53 அடியாக உயர்ந்தது. இதே நிலை நீடித்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்னும் 3 நாட்களில் அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது.